ஆராதனை வேளை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேளை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உண்மையாகவே இந்த ஈஸ்டர் திருநாளின் வாழ்த்துதலை சொல்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்போதும் இருக்கட்டும். அருமையானுள்ளே, இந்த நாட்களிலே இந்த ஈஸ்டருக்குரிய நல்ல செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அநேகர் வேதாமத்திலே மரித்தார்கள், அநேக பரிசுத்தவான்கள் அவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் எலியா சிலரை எழுப்பியிருக்கிறார், எலிசா சிலரை எழுப்பியிருக்கிறார்கள். அதே போல நீங்கள் வேதாமத்திலே புதிய ஏற்பாட்டில் பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவராய் இயேசுவானவர் மரித்தோர்களை எழுப்பியிருக்கிறார், பேதுரு எழுப்பியிருக்கிறார் என்று திருமறையிலே காண முடிகிறது. நம்முடைய ஆண்டவர் அவர் மடிந்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்ததினாலே அவருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு நம்மோடு கூட எப்போதும் தங்கி இருக்கட்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்ன 3 வாக்கியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர் மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். எழுந்த உடனே 3 வார்த்தைகளை சொன்னார். அவர் பல வார்த்தைகளை சொன்னாலும், பல வாக்கியங்களை அவர் பகிர்ந்து கொண்டாலும், என்னுடைய வாழ்க்கையிலே 3 வார்த்தைகள் என்னுடைய கண்களில் பட்டது. முதல் வார்த்தை என்னவென்று சொன்னால், அங்கே மத்தேயு நற்செய்தி நூலை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே 28ஆம் அதிகாரத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து முதல் வார்த்தை சொல்கிறார், வாழ்க என்று சொல்கிறார். அருமையானுள்ளே, இந்நாட்களிலே ஒரு கட்சி இருக்குமானால் தலைவரை பார்த்து தொண்டர்கள் வாழ்க வாழ்க என்று அவர்கள் வலி எடுக்கத்தக்கதாக வாழ்த்துவார்கள். ஆனால் எந்த ஒரு தலைவனும் தன் தொண்டர்களை பார்த்து வாழ்க என்று சொல்வதில்லை. வாழ்க என்றால் வாழ வேண்டும் அல்லது வாழ்ந்து செழிக்க வேண்டும் என்று கூட பொருள் கொள்ளலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களை பார்த்து வாழ்க என்றார். அது ஒரு வாழ்த்துதல். இன்னொரு கோணத்திலே சொல்ல வேண்டும் என்றால், ஒரு யுத்தத்திலே இராணுவமானது எதிரியை நாட்டை ஜெயித்த உடனே அந்த ஜெயித்த இராணுவத்தின் வீரர்கள் தங்கள் மக்களை பார்த்து, ராஜாவை பார்த்து வாழ்க என்று சொல்வார்கள். நீங்கள் கிரிக்கெட்டை பார்க்கலாம். கிரிக்கெட்டிலே ஒரு நாடு ஜெயித்து விட்டது என்றால் அதை பார்க்கிற மக்கள் எல்லாரும் ஆரவாரம் செய்வார்கள். இதே போலத்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்கிற முதல் காரியம் என்ன? வாழ்க. இந்த அருமையான உயிர்த்தெழுந்த திருநாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன் நாவிலிருந்து என்னை பார்த்து, உங்களை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு செய்தி என்ன? வாழ்க என்று சொல்கிறார். 3 யோவானிலே 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்ந்திருக்கிறது போல எல்லாவற்றிலும் நீ சுகமாய் இருக்க நான் வேண்டுகிறேன் என்று யோவான் அவர் எழுதுகிறார். எவ்வளவு ஆச்சரிய பாருங்கள். நாம் ஆன்மீகத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சுகித்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் விரும்புகிறார். ஆகவே ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? வாழ்க என்பது. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று ஆண்டவர் சொல்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? வாழ்க. 2வது வார்த்தை சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது சீடர்கள் ஒரு கோணத்திலே பூட்டப்பட்டிருக்கிற அறையிலே பயத்தோடு அவர்கள் காணப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சமாதானம் என்று சொல்கிறார். எதிர்காலத்தை குறித்து பயம் அல்லது எதிர்காலத்திலே தாங்கள் சந்திக்க போகிற உபத்திரங்கள், பாடுகள், எதிர்ப்பை குறித்து பயம். ஆண்டவர் மடிந்து போனார், தங்களுடைய எதிர்காலமானது நம்பிக்கை உடைந்து போனது என்று கலங்கி கொண்டிருக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சமாதானம் என்று சொல்கிறார். அங்கே தோமா மற்ற சீடர்களோடு ஆண்டவரோடு இருக்கும் பொழுது, அங்கே சீடர்களோடு இருக்கும்போது ஆண்டவர் தரிசனமாகி அங்கே சமாதானம் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதை யோவான் 20ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, ஆகவே சமாதானம் உண்டாவதாக என்றார்.
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவரோடு நீங்கள் சமாதானம் கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தார். அவரை ஏற்றுக்கொள்வது மூலமாய் நமக்கும் அவருக்குள்ள உறவு சீர்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை பெறுகிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் சொன்ன வார்த்தை என்ன? இதோ உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்றார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னொரு பேர் என்ன? சமாதான பிரபு. அப்படியானால் இந்த சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை உள்ளத்தில் மாத்திரமல்ல, உறவுகளிலே சமாதானம் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சூழ்நிலைகள் எதிர்மறையாய் இருந்தாலும் நமக்கு சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பவுலை அவர்கள் கைதியாக பிடித்து கொண்டு ரோமாபுரிக்கு கொண்டு போகிறார்கள் விசாரணைக்காக. அந்த கப்பலிலே 276 பேர் இருக்கிறார்கள். பவுல் தெளிவாய் சொல்கிறார், இந்த பயணம் நன்றாக முடியாது என்று எச்சரித்தார். ஆனால் அந்த அதிகாரி, அந்த பவுலை கொண்டு போகிற அதிகாரி பவுலை நம்பவில்லை, மாலுமியை நம்பினான், கப்பலின் சொந்தக்காரனை நம்பினான். பயணம் தொடங்கிவிட்டது. முதலாவது தென்றல் காற்று அடித்தது, பிறகு சூறாவளி காற்று அடிக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்களானால் அநேக நாட்கள் அங்கு சூரியனை பார்க்க முடியவில்லை. கப்பலில் இருக்கிற தளவாட பொருட்களை எல்லாம் தண்ணீரிலே எறிந்தார்கள். சாப்பிடாமல் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். அந்த சூழ்நிலையிலே பவுல் எழுந்து நின்று அவர்களை தைரியப்படுத்துகிறான். சொல்லுகிறான், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமானார். ஆகவே நாம் ஒரு தீவில் போய் விழ வேண்டுமே தவிர நமக்கு யாருக்குமே அங்கே சேதம் வராது என்று சொன்னார். அப்படியே நடந்தது. அருமையானவர்களே, அந்த இடத்துல எல்லாரும் சமாதானம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். நம்பிக்கையின் தேவனை ஆராதித்த இந்த பவுல் தைரியமாய் எழும்பி நின்று ஆண்டவரின் வார்த்தைகளை சொல்லி திடப்படுத்தினான். அவன் சொன்னபடியே நடந்தது. அதே மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 10 பாருங்கள். அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், பயப்படாதே என்று சொல்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு பயம் வருகிறது. மனிதனை குறித்து, மரணத்தை குறித்து, வியாதியை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, ஏன் நம்மை சுற்றிலும் வாழ்கிற மக்களை குறித்தெல்லாம் பயம் வருகிறது. பயம் என்பது ஒரு விதமான ஃபோபியா என்று சொல்லலாம். இன்றைக்கு சில தங்கச்சிமார்கள், சில பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். கரப்பான் பூச்சியை கண்டால் போதும் அவர்கள் படுக்கையின் மேல் ஏறி நின்று குதித்து உலகத்தையே கலவரப்படுத்தி விடுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயம் உண்டு. உயரமான இடத்துக்கு போனால் நான் பயப்படுவேன். ஆகவே பயம் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. பயத்தை 2ஆக பிரிக்கலாம். முதல் பயம் தேவையான பயம், 2வது பயம் தேவையற்ற பயம். மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவையற்ற பயம்தான் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே மோதி அடித்து கொண்டிருக்கிறது. தேவையான பயம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசுவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பயப்படுகிற பயம். இந்த தேவ பயத்தை தவிர மற்ற எல்லா பயங்களையும் ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு நன்றாக தெரியும், உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மரண பயத்திலிருந்து நம்மை விடுவித்தவர் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படியானால் மரண பயம் என்பது உச்சகட்ட பயம். அந்த பயத்தை ஆண்டவர் ஜெயிக்கும்படியாக அவர் மரித்தார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இந்த செய்தியை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த விதமான பயத்தில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கலங்காதிருங்கள், உங்கள் பயத்தை மாற்றுகிற ஆண்டவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் பாருங்கள். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை கவனித்து அதை வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய அடியார்கள் மரணத்தை சந்தித்தார்கள், உபத்திரங்களை சந்தித்தார்கள், பாடுகளை சந்தித்தார்கள். யாராவது பயப்பட்டார்களா? ஸ்தேவானுடைய மரணத்தை குறித்து அங்கே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவனை கல்லெறிகிறார்கள், அவன் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டான். அவனை கல்லெறிந்து கொலை செய்கிறார்கள், அவன் ஆண்டவரை தொழுது கொண்டான். அவன் கல்லெறிந்து அவனை கொலை செய்யும் பொழுது பிதாவின் வலவாசத்தில் கிறிஸ்து நிற்பதை கண்டான். அவன் கல்லறிந்து அவன் சாகும்போது இயேசுவை போல நம்பிக்கையோடு அவன் மரணத்தை தழுவி கொண்டான். காரணம் என்ன?
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்கு மரண பயத்தை ஜெயிக்க வைத்தார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே 3 காரியங்களை சொல்கிறேன். ஒன்று, வாழ்க என்கிறார். இரண்டாவது, சமாதானம் என்கிறார். மூன்றாவது, பயப்படாதே என்கிறார். இந்த 3 ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையில் வந்து இறங்க உங்களுக்காக நான் இப்போது பிரார்த்தனை செய்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை பார்த்து வாழ்க என்று சொல்கிறீர், எங்களை சமாதானம் உண்டாவதாக என்று சொல்கிறீர், எங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்கிறேன். இந்த 3 வார்த்தைகளும் என் வாழ்க்கையிலே, எங்கள் வாழ்க்கையிலே இந்த செய்தியை கண்டு ஆண்டவரை பார்த்து கொண்டு ஜெபத்திலே கலந்து கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது இறங்கும்படி செபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.